சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படியும் வெல்கம் டு நாளே துனியா. வருகிற 2025 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி மதியம் நடக்கக்கூடிய தேர்வு. இப்போ இது 14th ரோமனில் இது பிராந்திய பாஷா. இது மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு 4 விஷயம் இதில் நடத்துகிறேன். இதில் பேராகிராஃபில் இதில் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறதே சாய்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று தான் கொடுப்பாங்க. இந்த பேராகிராஃப் படித்து அதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தமிழ்லேயே அல்லது ஆங்கிலத்தில் 2 மொழியிலுமே எழுதலாம். அது பிராந்திய பாஷா அப்படின்னா அவங்க உங்களுக்கு தெரிந்த மொழியில் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ நான் இப்போ தமிழ் வழியில் நடத்துறதுனால ஹிந்தி படிச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தமிழ் ஃபுல்லாக படித்து காட்டுறேன். பார்த்தீங்க ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்க இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்குங்க. அப்படி பிராந்திய பாஷா அனுவாத் கீஜே அனுவாத் அப்படின்னு மொழியாக்கு பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு மொத்தம் 5 மார்க்ஸ் ஒரு இதுக்கு. அவங்க கொடுக்கறத ஒன்று தான் தருவாங்க. ஹமாரா தேச பகுத்து படாகை, நமது நாடு மிக பெரியது. இஸ்கி படாயிக்கா அனுமான் இஸ் பிரகார் கிரியா கியா ஜா சக்தாக, இது எவ்வளவு பெரியது என்பதை இதை வச்சு நம்ம நிறைய தீர்மானிக்கலாம். यदि आप उधर से दक्षिण காஷ்மீர் से குமாரி அந்திரிய தக் நம்ம நாடு ரொம்ப பெரியதுன்றது எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உத்தர் அப்படிங்கிறது இங்கே இன்னைக்கு வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது நமது நாடு ரொம்ப பரவி இருக்குது. 10 மீல் ரோஜு சல்கர் பார்க்கறேன். நம்ம தினமும் என்ன பண்ணோம், அங்கேருந்து 10 மைல் தூரம் 10 மீல் அப்படின்னா 10 மைல் தூரம் தினமும் என்ன பண்ணணும், நம்ம நடந்தால் தோ கம்சே கம் 8 மகினே சாகி, நம்ம டெய்லியும் ஒரு 10 மைல் தூரம் நம்ம காலால் நடந்து போனால் குறைஞ்சபட்சம் கம்சே கம்னு குறைஞ்சபட்சம் 8 மாதங்கள் ஆகுமா. இந்த இடத்துக்கெலாம் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு 8 மாதங்கள் ஆகும். அவர் इतना ही समय पूरब से पश्चिम सिंधु से असम तक पार करते में लगेगा. அவர் மற்றும் இதிலிருந்து இந்த சமயத்தில் பூரப் அப்படின்னா கிழக்கு திசையிலிருந்து பশ্চিম மேற்கு திசை வரைக்கும், சிந்திலிருந்து அஸ்ஸாம் வரைக்கும், தக்குன வரைன்னு அர்த்தம். சிந்திலிருந்து அஸ்ஸாம் வரைக்கும் நாம் இந்த இவ்வளோ தூரம் தான் நம்மளுக்கு எங்கேருந்து போனாலும் இந்த 8 மாதங்கள் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. यज्ञ देश इतना बड़ा है कि कोई भी महीना हो, आपको इसमें हर प्रकार की जलवायु मिल सकती है. இது எங்கிறது இந்த மிக பரவலாக நாடாக இருப்பதனால இது எல்லா பருவத்திலையும் நம்ம அந்த சீசன் ஜல்வாயு அப்படின்னா சீண்டல்னு அர்த்தம். பருவத்து அந்த மாதிரி என்ன பண்ணும், உடல்நிலை நம்மளுக்கு ஜலதோஷம் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உடல்நிலை என்ன பண்ணும், நம்ம மாறணும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்கோம். கோயி ஐஷா ஃபல்நகி, நம்ம நாட்டில் இப்படி எல்லா கிடைக்காத பழங்களே எதுவுமே கிடையாது. ஃபல்னா ஃப்ரூட்ஸு, நம்ம நாட்டில் எல்லா பழங்களும் கிடைக்கின்றன. கோயி ஐஷா அன்னநகி, நம்ம நாட்டில் உணவுப் பொருள்களும் இல்லைன்னு நம்ம நாட்டில் எதுவுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு இந்தியாவில் எல்லா பொருளுமே கிடைக்கிறது. ஜோ இஸ் தேஸ்மி நான் ஹோத்தாகோ, நம்ம நாட்டில் இல்லாத பல வகைகள் இல்லை, இல்லாத உணவுப் பொருள்கள் இல்லை, எல்லாமே நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னு தான் இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இங்கே கீழே இங்கிலீஷில் எழுதுகிறவங்களும் இதை படித்து பார்த்துட்டு அப்படி இங்கிலீஷில் அப்படி எழுதுகிறேன். இது ஈஸியாக தான் இருக்கும். இல்லை நான் தமிழில் எழுதுகிறேன் அப்படின்றவங்க இங்கே தமிழில் படித்து காட்டுறேன், இதையும் பார்த்துங்க. ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்க இந்த கீழே இங்கே பேராகிராஃப் ஃபுல்லாக அதை ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஆங்கிலத்தில் எழுதலாம். நான் சொன்னதில் அதில் இருக்கும், பார்த்துங்க. நம் நாடு மிக பெரியதாகும். இது எவ்வளவு பெரியது என்பதை இம்மாதிரி அனுமானிக்கலாம் தீர்மானிக்கலாம். நீங்கள் வடக்கிலிருந்து தெற்கே காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை தினமும் 10 மைல் தூரம் நடந்தால் ஏறக்குரிய 8 மாதங்களில் சேர முடியும். காலால் நடந்து போனால் 8 மாதங்கள் ஆகும் அப்படின்னு. கிழக்கிலிருந்து மேற்கே சிந்துவில் இருந்து அஸ்ஸாம் வரை யாத்திரை செய்தாலும் இதே காலம்தான் ஆகும். யாத்திரை போனாலும் இதே காலம்தான், இந்த 8 மாதங்கள் தான் ஆகும். இது மிக பரவலான நாடாக இருப்பதால் எந்த மாதத்திலும் எல்லா பருவ சீதோஷணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். எந்த பருவத்திலேருந்து சீசன்லேயும் நம்ம இந்த சீதோஷணம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நாட்டில்
கிடைக்காத பழங்களும் உணவுப் பொருள்களும் இல்லை என்றே கூறலாம். இந்த ஹிந்தியில் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மீனிங் எழுதுங்க. அது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து 5 மார்க்குகள் பாயிண்ட்டாக போட்டு எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.